வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7209487335. நிதி கட்டுறோமா, வரி கட்டுறோம், ₹1 கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராங்க? ஒன்றிய பாஜக அரசு வெறும் 29 பைசா. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து வரி பணமா இது வரைக்கும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டி இருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் திரு மோடி 28 பைசா வாரி வாரி கொடுக்கிறாரு. நம்முடைய சென்னையில் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மழை, மிக்ஜாம் புயல் ஞாபகம் இருக்கா? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலியில மிகப்பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் பாதிப்பு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. ஆனா நம்ம யாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கல. முதலமைச்சர் களத்துல நின்னாரு. அனைத்து அமைச்சர்கள், அண்ணன் ஏவாவேலன் அவர்கள், நான் 10 நாள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியில போய் தங்கி இருந்தோம். ஒவ்வொருத்தரும், மக்கள் பிரதிநிதிகள், நம்முடைய கழக தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்று மக்கள் பணியாற்றணும். பாஜக இருந்து யாராவது எட்டி பார்த்தாங்களா? ஒன்றிய பிரதமர் திரு மோடி இவ்வளவு 28 பைசா இவ்வளவு வராரு, அப்ப வந்து பார்த்தாரா? வரவே இல்லை. நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்து போனாங்களே, வந்து பார்த்தாரா? வரல. நம்முடைய தலைவர் தார்மீக உரிமையில கேட்டாரு, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, மக்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். கேட்கலையம்மா? செல்ஃபியா? என்ன பேசிட்டு இருக்கிறேன்? சரி, நான் போகும்போது கண்டிப்பா பேசி முடிச்சுட்டு போகும்போது எடுக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டாரு, பிரதமரை பார்க்கும்போது சரி, நிதியமைச்சரை பார்க்கும்போது சரி, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, தயவு செய்து காசு கொடுங்க. நான் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன், எனவே அதை திருப்பி கொடுங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதுவரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய நிதியிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லம்மா. கேட்டா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க என்ன பணம் கொடுக்கிற மிஷினா, அதாவது நாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு திமிரா பேசினாங்க. நான் உடனே என்ன சொன்னேன்? அம்மா, நீங்க பணம் கொடுக்கிற மிஷின் கிடையாது, ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது. நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு, பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு மிகப்பெரிய பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு மரியாதை தெரியலையா, மரியாதை பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதிமா நம்ம சொன்னோம். முக்கியமான 4 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது கோவிட் பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? 2வது பெருந்தொற்று. மோடி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்க சொன்னாரா இல்லையா? 6 மாசம் வாழ்க்கையே முடங்கி போச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவே முடங்கி போச்சு. யாரும் எந்த வேலைக்கும் போல, எல்லாத்தையுமே மூடிட்டாங்க. வீட்டை விட்டு வெளில வந்தா தடியடி தண்டனை, இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா மோடி ஒண்ணு பண்ணாரு. ஒரே ஒரு நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் தட்டை எடுத்துக்கோங்க கையில, எல்லாரும் ஒலி எழுப்புங்க, கோவிட் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையாமா? நீங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, பொய் சொல்லாதீங்க, பண்ணிருப்பீங்க. அந்த பயத்துல பண்ணிருப்போம், நான் பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் அந்த வார்டுக்குள்ளே போய் அந்த நோயாளிகள்லாம் நலமா இருக்காங்களான்னு பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா, கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இந்த கொரோனால இருந்து வெளில தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மக்கள் ஆகிய நீங்க தான். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்த மக்கள் நீங்க தான். அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து, அதுவும் எதிர்கட்சி தலைவர்கள் நடக்காதுன்னாங்க, இருக்கிற நிதி நெருக்கடியில நடக்கவே நடக்காது, முதலமைச்சர் போய் சொல்றாருனாங்க. ஆனா தலைவர் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். நான் இப்ப 3-4 நாளா எல்லா மாவட்டமும் சுத்தி வரேன்.
சாதாரண பஸ் பார்க்கறத விட அதிகமா பார்க்கறது பிங்க் பஸ். அது தாய்மார்கள் இப்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா தாய்மார்கள் தான். ஏன்னா தாய்மார்கள் தான் அந்த பஸ்ஸுக்கு இப்ப ஓனர்ஸ். தாய்மார்கள் இப்ப அந்த பஸ்ஸுக்கு பேரே வச்சுட்டாங்க. செல்லமா என்ன தெரியுமா கூப்பிடுறாங்க? ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. தலைவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. இது தேர்தல் அறிக்கையில சொன்னது, தலைவர் செஞ்சார். அதே மாதிரி இன்னொரு திட்டம், ஓனர்ஸ் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எங்க வேணா இறங்கிக்கலாம், எங்க வேணா ஏறிக்கலாம். இந்த திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாய்மாரும் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிக்கிறாங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். 200 வருஷத்துக்கு முன்னாடி தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்க, பெண்கள் வந்திருக்கீங்க, இதை கவனிங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுமா. இன்னும் சொல்ல போனா மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி இருந்ததை உடைக்கணும், இதெல்லாம் அழிக்கணும், இதெல்லாம் மாத்தணும்னு உருவானதுதான் சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கம். இப்போ தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வந்து படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, கல்லூரியில போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் போய் காலேஜில் படிச்சா, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, போய் படிச்சாங்கன்னா கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி தொகையில் வைக்கப்படுது. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பசங்களை விட பெண்கள் அதிகமா காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பசங்களுக்கு, பெண்களுக்கு மாதிரி பசங்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா ஆண்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். அதை விட இன்னொரு முக்கியமான திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஏமா நம்ம தான் எந்திரிச்சு பெற்றோர்கள், சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இல்லாம ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருவோம். ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். ஆனா வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்போம், ஐயோ பையன் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனானே, மயக்கத்தில் இருப்பானே, பசியோட இருப்பானே, படிச்சானா தூங்குனானு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அந்த குழந்தை 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு போறாங்க. இப்போ அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க, தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் பையனை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு அனுப்புறாங்க. இப்போ 17 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னும் ஒரே ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், எதிர்கட்சிகள் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்ன திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மகளிருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் வைக்கப்படும் திட்டம். சென்ற செப்டம்பர் மாசம் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்ல அந்த திட்டம். நான் சொல்லிடுறேன், தெரியுது உன் பிரச்சனை புரியுது. அம்மா அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர். இப்ப வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு. அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. 1,50,00,000 பேருக்கு கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அது வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்றேன், இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும், அனைத்து அந்த 1 கோடியே விண்ணப்பிச்ச அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பா அந்த மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கறேன், நம்புங்க. நாம இப்படி ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மறுபக்கம் ஒன்றிய பிரதமர் திரு மோடி என்ன பண்றாரு, சிஏஜி அறிக்கை 10 வருஷம் அவங்க ஊழலற்ற ஆட்சி நடத்துறோம்னு அவங்க ஒன்றிய பாஜக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்லல, திமுக சொல்லல, காங்கிரஸ் பேர் இயக்க சொல்லல, சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்வது. இவ்வளவு வரவு செலவு காட்டியிருக்கீங்களே, இதை செலவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்றது. அந்த அறிக்கையில கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7,50,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7,50,000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதாவது 1 கிலோமீட்டர் ரோடு, அந்த திட்டத்தோட பேர் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்களேன்.
இப்படிதான் போகணுமா? முடிச்சிடலாமா? இப்படிதான் போகணும் போல இருக்கு. இல்ல முடிச்சிடலாமா? சரிப்பா, ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு. எனவே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும் நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7279948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.